வீடியோ பத்திலது வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட்டர்ன் பார்க்க போறோம். அண்ட் இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நீங்க உங்க லைஃப்ல ஒருத்தவங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க, லவ் பண்ணுவீங்க. பட் அவங்களுக்கு உங்க மேல ஈர்ப்பும் இருக்காது, காதலும் இருக்காதுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க இப்படி இருந்தீங்கன்ற போது நிச்சயமா அந்த ஆணுக்கு உங்க மேல அதிகப்படியான ஈர்ப்புன்றது உண்டாகும். இது முழுக்க முழுக்க காதலா மாறுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. ஈர்ப்பு தான் இதை நம்ம உருவாக்குறோம். அதாவது பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு அட்ராக்ஷனையோ ஒரு ஃபீலிங்கையோ கொண்டு வரதான் நம்ம ட்ரை பண்றோம். ஸோ அந்த விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ கைஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணவங்க லைக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு. ஸோ இதே மாதிரி வேற விஷயம் போய் பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு கண்ணின் பக்கத்திலோ அல்லது உதட்டின் பக்கத்திலோ மச்சம் இருந்தால் ஒரு ஆணுக்கு அது அதிக அளவில் ஈர்ப்பை உண்டாக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய, அதாவது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துல வச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணோட ஃபேஸ்ல, அவங்களுடைய ஃபேஸ் பக்கத்துல எங்கனாலும் வச்சுக்கலாம், கண்ணு பக்கத்துல, அப்படி இல்லைன்னா உதட்டு பக்கத்துல, ஒரு ரைட் சைட்னாலும் சரி லெஃப்ட் சைட் இருந்தாலும் சரி மச்சம் இருந்துச்சுன்னா அது நிச்சயமா உங்க மேல ஒரு தனி ஈர்ப்புன்றத அந்த ஆணுக்கு ஃபீலிங்ஸா கொண்டு வரதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நீங்க பிறக்கும் போதே உங்களுக்கு இருந்திருந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செட் ஆகும். சப்போஸ் நீங்க பிறக்கும் போது இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா ஆண்களுக்கு உங்க மேல ஈர்ப்பு வராதான்னு கேட்டீங்கன்னா வரலாம். பட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதா இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த மச்சம்ன்றது, அதுவும் ஃபேஸ் இருக்கிறத பார்க்கும்போது அந்த அழகுன்றது இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்ற போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு பெண்ணின் குரல் அதிக அளவிற்கு சத்தமாக இருப்பதை விட மென்மையாக இருக்கும்போது அதிக அளவில் ஈர்ப்புன்றது உண்டாகும். அதாவது ஒருத்தவங்களோட ஃபேஸ் அப்படின்றத விட அவங்களுடைய குரல் கணியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்ற போது இந்த குரல் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கவே தோணாது. அது போலதான் ஒருத்தங்களுக்கு உங்க மேல ஈர்ப்பு, அந்த காதல் வரணும்னா உங்களுடைய ஃபேஸோட உங்களுடைய குரல், நீங்க பேசக்கூடிய விதம்ன்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த குரல் ரொம்ப அதிகமா கணீர் கணீர் இல்லாம ரொம்ப சாஃப்டா மைல்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்க மேல தனியான ஃபீலிங் வரும். இதுக்கும் நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது உங்களுடைய பிறப்புல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க ட்ரை பண்ணி தான் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர அதுவா சேஞ்ச் ஆகுமான வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்க லைஃப்ல உங்களுடைய குரல், உங்களுடைய குரல் வரம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு கூட ஒரு ஆணுக்கு உங்க மேல ஈர்ப்புன்றது எளிமையா உண்டாகும். நீங்கள் விரும்பும் ஆணுடன் இருக்கும்போது உங்களுடைய தலைமுடியை பிடித்து கோரிவிட்டீர்கள் என்றால் அந்த ஆணுக்கு ஒரு புதுவிதமான ஈர்ப்பு உங்கள் மீது உண்டாகும். என்னங்க, ஹேரை கோதி விட்டாலாமா ஈர்ப்பெல்லாம் உண்டாக போகுது, இதெல்லாம் என்னங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. நிஜமாவே நீங்க ஒரு பொண்ணா இருந்து உங்களுடைய ஹேரை, அதுவும் சொல்லணும்னா அந்த ஹர்லி ஹேர்னு சொல்லுவாங்க, சுருட்ட முடின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிறைய ஆண்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். முக்கியமா சொல்ல போனா நீங்க இப்படிப்பட்ட ஹர்லிக்கரை வச்சுக்கிட்டு அதை நீங்க கோதி விட்டீங்கன்னா, முடி கோதி விடுறதுன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே முடி அப்படியே கோதி விடுவாங்க பார்த்தீங்களா, அது போல நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான நபர்களுக்கு உங்க மேல ஈர்ப்புன்றது உண்டாகும். நீங்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை அந்த டைம்ல யார் பார்த்தாலும் சரி அவர்களுக்கும் உங்க மேல ஒரு தனி ஃபீலிங்ன்றது உண்டாகுங்க. ஸோ நீங்க உங்களுடைய முடியை கோடி விடும் போதும் ஒரு நபருக்கு உங்களை பிடிக்க வைக்க முடியும். சரிங்களா? இங்கே அதிகப்படியான நபர்கள் நிறத்தை வைத்து காதல் வரவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் வெளிநிறத்திற்கும் பெண்களை விட மாநிலத்தில் இருக்கும் பெண்கள் மீதுதான் அதிகப்படியான ஈர்ப்பு என்பது ஆண்களுக்கு உண்டாகுது. இங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நிறத்தை வச்சுலாம் காதல் வராதுங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா நிறத்தை வச்சு காதல் இங்க பல பேருக்கு வரும். பட் அதையும் தாண்டி இங்க ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நிறத்தை வச்சு காதல் வரும்னு சொல்றதை விட இந்த சிவப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, வெள்ளையா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேல வரக்கூடிய காதலை விட இந்த மாநிலத்துல இருப்பாங்க, டஸ்கின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட போர்ஷன் மேலதான் ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காதல்ன்றது வரும். ஏன்னா அவங்களுடைய அந்த நிறம் அப்படின்றதும் அவங்களுடைய ஃபேஸ் ஜாடை அப்படின்றதும் ரொம்பவே விசித்திரமாகவும் முக்கியமா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விதமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்க ஃபேஸ்ல இருக்குன்றது, அதாவது அந்த கலருக்கு ரொம்ப யதார்த்தமானதாக இருக்கும், அது எல்லாருக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய ஃபேஸ் இப்படிப்பட்டதா இருக்கு, அதாவது இந்த மாநிலத்தில் இருக்குன்னா நிச்சயமா நீங்க விரும்பக்கூடிய ஆணுக்கு உங்க மேல ஈர்ப்புன்றது ரொம்ப சீக்கிரமாவே உண்டாகுங்க. ஸோ நீங்க என்ன நேரத்தில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய பிறப்புனால வரக்கூடிய விஷயம், அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நம்ம கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? தூரத்திலிருந்து நீங்கள் விரும்பும் ஆண் என்னென்ன செய்கிறார்கள், அதை எப்போது செய்கிறார்கள் என்று உங்களிடம் ஒவ்வொன்றையும் கூறிக்கொண்டிருந்தால் அந்த ஆண் உங்கள் மீது உயிரே வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, பட் உங்க ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு ஆணை நீங்க விரும்புறீங்க. அந்த ஒரு ஆண் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா
அவங்களுக்கு உங்க மேல அதிகப்படியான ஈர்ப்பும் காதலும் உங்க மேல உயிரே வச்சிருக்காங்கன்றத யதார்த்தமான உண்மை. இங்க பல பேருக்கு இந்த ஒரு விஷயம்ன்றது புரியறது கிடையாது. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை எந்த அளவுக்கு உண்மையா விரும்புறீங்களோ அவர்களுடைய அன்புன்றது உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு முழு முதல் நம்பிக்கையும் உங்க மேல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தாட்டை விட அவங்க உங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசிட்டிவ் வச்சிருக்காங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க இப்படிப்பட்ட பர்சனை உங்க லைஃப்ல பார்த்துருக்கீங்க விரும்புறீங்கன்ற போது, அதாவது எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்கன்ற போது இதை விட ஒரு பெட்டரான பர்சன் உங்க லைஃப்ல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்கன்றதை நீங்க நல்லா பாருங்க. அப்படி இருக்காங்கன்ற போது கட்டாயமா அவங்களுக்கு உங்க மேல அதிகப்படியான அன்பும் பாசமும் இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ போல இதே மாதிரி வேற ஒரு வீடியோ பார்க்க வரைக்கும் சீ டாடா பை பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.